மாதிரி பண்ணாதயா ஐயோ அவ்வளோதான். ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியன். வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஒரு மழை. ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோவாலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு vlog-ஐ ஷூட் பண்ணுறேன். பிகாஸ் கோவா வீடியோஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு 2 வீடியோஸ் நம்ம இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஒரு vlog வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து ஃபார்ம் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு செம்ம ஒரு தண்ணி போகுது. அதனால் நம்மக்கிட்ட ஆல்ரெடி போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கயாக் ஒன்று வாங்கியிருந்தோம். டெக்கத்லானில் இருந்து கிட்டத்தட்ட 40,000 ரூபாவோ என்னமோ கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அதுக்கப்புறமா வந்து கவாய் ப்ரோ எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி கயாக் ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த கயாக் தான் வந்து எடுத்து பின்னாடி போட்டுக்கிட்டு, அப்புறம் பின்னாடி லைஃப் ஜாக்கெட்லாம் தெரியுதா, ஸோ அதில் கயாக்கை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு இன்ஜினும் ஒன்று கேரளாவிலேருந்து கவாய் ப்ரோ முருகன் ப்ரோ 2 பேரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா நடுவில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய சிவி கராஜுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி இன்ஜின் ஆயிலெலாம் மாற்றி பக்காவாக ரெடி பண்ணி இப்போ வந்து நம்ம ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம். ஃபார்முக்கு போயிட்டு என்னென்னா கயாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இன்ஜின் செட் பண்ண முடியாது. இன்ஃப்ளேட்டபிள் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஃப்ளேட்டபிள் கயாக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்ஜின் செட் பண்ண முடியாது. ஸோ அது செட் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் மட்டும் ஒன்று இப்போ ரெடி பண்ணி இன்ஜினை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஆற்றோட ஃப்ளோவில் போகாமல் ஆற்றோடைய ஃப்ளோக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் வந்து ஓட்டிகிட்டு போக முடியும். ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐடியா இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணுவோம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆற்றோட ஃப்ளோக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து கயாக்கை வந்து ஓட்டிகிட்டு போவோம். அப்படி இல்லை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஆற்றோட ஃப்ளோலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கயாக்கை விட்டு துடுப்பை போட்டு போட போகிறோம். இன்னைக்கு ஓட்ட போகிறோம். செம்ம ஒரு ஃபன்னாக இருக்க போகுது. ரொம்ப நாள் ஆசை கைஸ், ஒரு செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு ஒன்று வாங்கணும். போட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலில் போய் வந்து நம்ம சுற்றணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு ஆசை. அந்த சின்னதாக வரும் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் போகிற மாதிரி அந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டிலாம் பெருசாக கிடையாது. நம்ம வெளிநாட்டில் யூஎஸில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய போட்ஸ்லாம் கூட நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ பட் இருந்தாலும் ஒரு 2-3 இடத்துல கேட்டு வச்சுருக்கோம் நாங்கள் ஃபைபர் போட்டுக்கு. பார்ப்போம், அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் பிளான்ஸ். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்குவோம். போட்டை வாங்கி போட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம vlog பண்ணணும். அதே மாதிரி வந்து ஜெட்ஸ்கி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை. பட் ஜெட்ஸ்கியும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எங்கேயும் வந்து சேலுக்கு அவைலபிளாக இல்லை. இருந்தாலும் அந்த ரேட்டு ஓவர் ரேட்டு. சேம் போட்டும் அதே தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ப்ரைஸ்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40. அதுக்கப்புறமா வந்து இன்ஜின் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்ஜின் தான் வாங்கி வந்தாங்க. அது ஒரு 8,000 ரூபாவோ நம்ம கொடுத்து வாங்கி வந்தான்னு நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் ஓகே. நம்ம வந்து ஒரு ஹாபிக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகேஷான ஒரு விஷயம் தான். பட் ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 லட்சம் 15 லட்சம்லாம் வந்து நம்ம செலவு பண்ணணும் ஒரு ஹாபிக்கு அப்படின்னா வந்து அது ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்னும் க்ரோ ஆகலை. ஸோ எடுத்து வச்சாச்சு. அண்ட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து இப்போது 7:30 ஆகுது. கரெக்டாக 7:30 ஆகுது. 6 மணிக்கெலாம் வந்து கிளம்பிட்டேன். பட் கிளம்பி ரெடி ஆகி அதுக்கப்புறமா வந்து டீலாம் குடிச்சிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு இப்படியும் ஒரு இன்னொரு 40 to 50 மினிட்ஸ் ஆகும் நமக்கு. ஸோ ஃபார்முக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் இப்போ ரீச் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. பாருங்க ஆற்றுல எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்பா, இதே ஆற்றுல தான் நம்ம வந்து காரு, டர்ட் பைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓட்டணும். இப்போ பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்ரு. ஆகா, ஆனால் வந்து இதை விட நிறையெல்லாம் போயிருக்கு. மேலே ஏதோ இந்த ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ரோடெலாம் வந்து முழுசாக அடிச்சிட்டு போயிடுச்சு. போன வாட்டி வந்து ஃப்ளட்டு வந்தப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி அதிகமாக போச்சுங்க. இப்போது நம்ம வந்து ட்ராவல் நம்ம வந்து போட்டு ஓட்டுற அளவுக்கு வாட்டர் போயிட்டுருக்கு. ஸோ சூப்பர். ஓகே மக்களே, இதுதான் வந்து நம்மளுடைய சுசுகி 4 ஸ்ட்ரோக்கு இன்ஜினு. அண்டு இதுதான் வந்து நம்மளுடைய போட். இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஆளே தூக்கி ஹேண்டில் பண்ண முடியும்.
இப்போது பம்ப் எடுத்து காற்றடிச்சோன்னா செட் ஆல் செட். இந்த ஃப்ளோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளோட்டரை வச்சுனா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போட்டு, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போட்டு. இது ஒரு வீடியோ நம்ம யூடியூப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃப்ளோட்டரை வச்சு சைடில் சப்போர்ட் கொடுத்து இன்ஜின் செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. சயின்ஸ் ஃபிக்ஷன்லலாம் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போனா அந்த இன்ஜினை வந்து வரைக்கும் பாருங்க, இன்ஜினை இதில் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் வேணும். அது இந்த ஃப்ரேமா இல்லைனா வந்து இந்த சேரை உடச்சி பண்ண போகிறோமா என்னன்றது தெரியல. பிளான் போயிட்டுருக்கு. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பழக்கம் வேணும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம் நம்மளுக்கு உட்காரத்துக்கு இருந்தால் தான் வந்து இன்ஜின் இந்த மாதிரி உட்காரும். ஸோ அழகாக வந்து நம்ம இப்படி திருப்புறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். வந்து டில்ட் ஆக்சிஸ் நம்ம இப்படி போனோம்னா இப்படி மேலே ஆகிருக்கோம் இன்ஜின். ஸோ அந்த மாதிரி ஒரு பலகை மாதிரி ஒன்று வரணும். அது வந்து ஒன்று பின்னாடி வைக்கணும். பின்னாடி வச்சோன்னா வந்து பின்னாடி பக்கம் வெயிட் அதிகமாகும், முன்னாடி லிஃப்ட் ஆகும். ஏன்னா வந்து வெயிட் ரொம்ப கம்மின்றதுனால பவருக்கு அப்படியே இப்படி தூக்கிடும். ஸோ சைடில் வச்சோன்னா வந்து ஒரு சைடு வெயிட் அதிகமாக இருந்தால் இன்னொரு சைடு வந்து வெயிட் பேலன்சிங் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சுட்ருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, பார்ப்போம் இருங்க. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் ஒரு 6-7 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு எப்படி வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஒரு லாக்கை போட்டு கயிறை போட்டு லாக் பண்ணி வச்சிட்டோம். அப்படியே ஃபுல்லாக சைடு வைஸில் இந்த ஒரு ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. அந்த ஒரு ஃப்ரேம் எடுத்துகிட்டு போய்ட்டு இதை பற்ற வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இன்ஜினுடைய கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் உட்காரும். இந்த பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இப்போ ஜஸ்ட் என்னன்னா இன்ஜினை மாட்டி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெஸ்டிங்கை போட்டுருவோம். டெஸ்டிங்கை போட்டு ஆற்றுக்குள்ளே இறக்க வேண்டியதான் மேட்ரு. என்ன ப்ரோ போய் சேர்ந்துருவோமா? எல்லாம் நம்ம இந்தியாவில் எதுவுமே அவைலபிள் இல்லை ப்ரோ. எல்லாமே டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஏதோ ஒரு ஜுகாட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? இட்ஸ் ஓகே. இன்ஜினை மாட்டுறோம், டெஸ்டிங்கை போடுறோம். ஓகே மக்களே, போட்டை தூக்கி இசுசுவில் லோட் பண்ணிட்டோம். அப்படியே ஆற்றுக்கு நம்ம போக வேண்டியதான். பேடி நான் இன்னும் பிடிச்சிக்கவா? நான் பின்னாடி வந்துடுறேன். போய் பெட்ரோல் கேன் மட்டும் எடுத்துக்கோங்க. இருங்க, இது லைஃப் ஜாக்கெட் ஷிஃப்ட் பண்ணணும். தூங்க புரியும் சரி ஆச்சு. இருங்க ப்ரோ, இது வர அத்துரு போகுது ப்ரோ. போதும் இவ்வளோ போதும். கொஞ்சம் தள்ளி வைங்க. தூக்கி இப்படி வைங்க ப்ரோ. தூக்கி இப்படி வைங்க. பின்னாடியே தான் இருக்கு ப்ரோ. எங்கே இருக்கீங்க? எந்த விதமான ஒரு டெஸ்டிங்கும் இல்லாமல் மாதம் ஆற்றுக்குள்ளே இறங்குறோம். எங்கே போடுங்க நீ இருக்கும் கரெக்ட். வெளியில் வச்சு செக் பண்ணாப்ல ரெண்டு நாள் ஆகுமே பாஸ். அதுக்கு கூட ஒன்றும் இல்லை. சொல்லிட்டுமா சூப்பர். ஓகே, போட்டை யாராச்சும் ஒரு 2 பேர் பிடிங்க. பெட்ரோல் எடுத்துட்டு வாங்க. முதல் ஒன்றா பண்ணுவோம்பா. ஏன் அவசரம்? இல்லை இப்படி திருப்பி இருக்கே போங்க. இப்படி வாங்க. இப்படி ஏங்க மாட்டணும்ல, மாட்டிட்டு கொஞ்சம் தள்ளி விட்றா, அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணணும். போங்க.
லான்ச் பண்ணியாச்சு. அப்படியே பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. சொல்லுங்க. ஏமா வழுக்குது. லூஸ் பண்ணல இன்னும். போதும். டைட் பண்ணுங்க, நல்லா ஃபுல் டைட்டு. இடம் ஓகே. இடம் கிடைக்காது ப்ரோ, கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்களா? பஸ் உங்கதான், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறீங்களா? நீங்களும் யூஸ் பண்ணுங்க லைட்டாக. ஓகேவா? திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் கூட நவுத்திங்க. அவ்வளோதான். ஓகே, டைட் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம ஆஃப் ரோட் வண்டி ஓட்டிருக்கோம்னா நம்ப முடியுதாங்களா? எவ்வளோ தள்ளி போயிடுது பாருங்களா, செம்மையா இருக்குப்பா. அதான் டெஸ்டிங்கே பல மாசம் ஆத்துக்குள்ள போறோம். ஒரு மாசம் முகரையில பாருங்க. எனக்கு ஆர்என்டி பண்றோம், நீங்களே இப்படி மாநாடுத்தனமா பண்றீங்க. அவன் பேச்ச கேட்டு எங்க போய் உள்ள போறோம்னு தெரியல. அது துடுப்பு இல்ல. எதா இருந்தாலும் தடுப்பணைக்கு முன்னாடியே பண்ணுவீங்க. அடா அதுதானே நிக்க, அங்கெல்லாம் போய் நிப்பாட்ட முடியாதுண்ணே. அண்ணே ஐயோ, விசிறுவார் இருக்காரு. விசில் அடிக்க போறாராம். நீங்க விசில் அடிச்சாலே கவுருது ப்ரோ போட்டு. வெயிட் அங்கிட்டு இருக்குல்ல, பயங்கரம். அதுதான் சொன்னேன். சரி, கொஞ்சம் சாஞ்சி உட்காந்துக்கோங்க. உட்காரும்போது உட்காந்தா எல்லாம் சரியா உட்காந்து நீங்க ஓட்ட போறீங்களா? 1 2 இந்த ஓட்ட இன்ஜினை நம்பி போறதா இருக்காதான் ஸ்டார்ட் பண்றவங்க பாய் தூரத்துக்கு போயிருங்க. ஏன்பா சோக்கு இருக்கா? சோக்கு ஆன்ல தானே இருக்கு. ஓ, ஆஃப்ல இருக்கு. சாரி, ஃபியூல் ஆஃப்ல இருக்கு. இதுக்குதான் அந்த ஆள்கிட்ட கயிறை கொடுத்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். அதான் சொன்னேன், சைட் ஃப்ளோட்லாம் கொடுக்கலான்ட்டு. வேணாம், இன்னைக்கு பண்ணலாமா இல்ல 2 நாள்ல பண்ணலாமா? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா, ஃப்ளோவா இருக்கு. அப்படியே இது மாதிரி அடிச்சுட்டு போகுது. ஏறுங்க ப்ரோ. அதை லாக் மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க, அப்பதான் மோட்டர் வரும். ஓகே, நான் ஏறிட்டீங்களா? ஆங்கிள் மட்டும் பாத்துக்கோங்க. இது திருவுங்க போதான் பாப்போம். ஃபர்ஸ்ட் இப்படி ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம நேரா போட்டுதா. ஓகேவா? என்னன்னு பார்க்க வலிக்கணும் பாடி. போயிருச்சுனா போயிருயா. இதான் ஆன் ஆயிட்டு இது போயா. ஆக்சிலேட்டர் விடாதீங்க ப்ரோ. ஆக்சிலேட்டர் விடவே விடாதீங்க ப்ரோ. அது புக்குன்னு தூக்குதியா? நீ விடக்கூடாது ஆக்சிலேட்டரை. நீ வாங்க அவுட்டா.
ஆக்சிடென்ட் நல்லா கொடுங்க. ஆக்சிடென்ட் அந்த இது லாக் இதை எடுத்துடுங்க. இவரை எடுத்துடுங்க. அவ்வளோதான் போங்க. இது இங்கிட்ட லெஃப்ட்டு அப்படி போகுது. ஆன் பண்ணுங்க ப்ரோ. ஏன் ஆக்சிடென்ட் விட்டீங்க? ஓடணும். அது அனுப்பிச்சு அங்கே கரையை இருக்குங்களா? நிறுத்தி விட போட்டு நிறுத்தி விட நிறுத்தியா? அவ்வளோதான். வெயிட் 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 கவுச்சு விட்டு சாரியா போயிட்டு மேல வந்துட்டார்ல, மேல வந்துட்டார்ல, அவர் போட்டே விட்டாரு. அது இன்னும் போனோம். இல்ல இன்ஜினை கட்டி வச்சுட்டு போட்ல வெறும் போட்ல போவோம். எங்க துடுப்பு எடுத்துட மாட்டோமே. யாராவது துடுப்பு ஜரோடு வா, நீ போட்டு துடுப்பு எடுத்துருவாங்க. அவனு ஃபுல்லா நினைச்சிருக்கானே. செம வெட்டு உண்டு போடுது கால. நீங்க பிடிச்சி கவுத்து விட்டீங்க. உங்க யாரு இப்ப மரத்தை பிடிக்க சொன்னது? அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? போயிட்டே இருக்காதா? துடுப்பு இல்ல எப்படி போவீங்க? கையிலே புடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சரி கப்புன்னு போட்டு கவுந்துருவோம். சுடுகாட்டுல ஏறிடலாமா? போட்டு ஆனது ஆச்சு. ஆனா இப்ப கவுராது, இன்ஜின் இல்ல வெயிட். அப்படிலாம் இல்ல, உள்ள தண்ணி ஏறிடுச்சு. இப்ப ஒன் சைடா சாஞ்சிட்டு இருக்கே தெரியல. இல்ல உள்ள தண்ணி இல்ல. முன்னாடி ஒருத்தர் பின்னாடி உட்காருங்கண்ணா. நீ உட்காருங்க, நம்ம போலாம் பாத்துக்கலாம். உட்காருங்க, நீ உட்காருங்க. உட்காருங்க ப்ரோ, தள்ளி விட்டு. ஓகே மக்களே, ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கவுந்துருச்சு. இது மேலே தான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கோப்ரோ ஒர்க் ஆகுதான்னு கூட தெரியல எனக்கு. பாதி நேரம் தண்ணிக்குள்ளேயே இருந்தது கோப்ரோ. ஆனால் போட்டு கவுந்த உடனே கவுச்சதுக்கு காரணமே அவர் தான். நின்று பாருங்க ப்ரோ, இப்படி இருந்தாரா பஸ் தண்ணி போல பாடு போயிட்டு இருக்கட்டும். நீங்க இப்படி சாஞ்சீங்க பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்காண்டி, அதுதான் பிரச்சனை. நாங்க சாஞ்ச உடனே எல்லாருமே ஒரு சைடு வந்துட்டோம். சாயறல்ல, நீங்க அந்த சைடு சாய வேண்டியதானே. நீ சொன்னீங்க சாய போறீங்கன்னு சொல்லல. சாயறேன்னு சொன்னீங்களா? இன்னும் நல்ல பாஸ் கூடாது. எதுக்கு போனோம்? அவர்ல எங்க போறேன், அப்படி போ அப்படி போ கவுத்துட்டேன். முள்ளு செடி எடுத்து முள்ளு செடிக்குள்ள கோத்துடுறாரு. ஆனா போட்டு ஊழ்ந்ததுக்கு அப்புறம் அதுதான் சொன்னேன் நானு. இந்த போட்டை பத்தி எனக்கு தெரியும், நாங்க போய் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்கு. ஆனா கவுந்து விழல, சைட்ல துடுப்பு வைக்கலான்னு. அது ஒரு நாள் ஆகுமா? நக்கல் பேச்சு. கொஞ்ச நேரம் ஃப்ரேம் இப்படி சைட்ல வச்சு 2 போட்டை வச்சுதான் கவுந்து இருக்காது ப்ரோ. அது அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அது போட்டு செட் பண்ற ஃப்ரேம் தான். அதுல நம்ம எந்த ஆல்டர் பண்ண வேணாம். அது அப்படியே போட்டு தூக்கி வைக்க வேண்டியதான், வேற ஒரு இன்ஜின் எல்லாம் டவுன் பண்ணணும். போயிட்டு இன்ஜின் நல்லா பொடுக்குன்னு தண்ணி குச்சிருக்கோம். இல்லையா இன்ஜின் ஸ்டார்ட் எப்படி இன்ஜின் குச்சிருக்கோம்? ஸ்டார்ட்டே ஆகல, ஆஃப்ல தானே கவுந்தது. கரெக்ட் தானே ப்ரோ? ஸ்டார்ட்ல கவுந்தா தானே பிரச்சனை. ஆமாம்.
கிட்ட போறேன் எங்க போட்டை பிடிக்கிறதுக்கு இப்படி போறோம் இவரை பார்த்தால நான் வரட்டா அப்படின்னு ஓடிட்டு இருக்கேன். தெரியவே நான் காவி ப்ரோ எங்கன்னு கேக்குறேன். அங்க போயிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டீங்க போல இவ்வளவு வேலை வராம இருக்காரு. எப்படி போறீங்க? அவரு ஏரிய எழுத்து போயிட்டாரு. காலில் நல்ல அடி அந்த மொத்தமா எல்லாத்தையும் கைட்டி போட்டாச்சு நாங்க. நைட்டு ஃபர்ஸ்ட் வந்தோம்ல, நீ உட்காந்துருக்கீங்கல்ல, அது வரைக்கும் தண்ணி. ஆமா நைட் ஆனா செம்ம ஜாலியா இருந்தது தண்ணில. இது நச்சு பகல நாங்க நீ நைட்ல போனோம் 3 பேரு. பாருங்க ப்ரோ எப்படி உட்காந்தாலும் கவர்ல. ஆமா எப்படி வந்தாலும் கவர்ல பாருங்க. இப்போ அருமையான இந்த இதில் தான் வந்து நம்ம ஆஃப் ரோடில் கார்லாம் ஓட்டிகிட்டு இருந்தோம். காரு டர்ட் பைக்லாம் இப்போ நம்மள ஓட்டி விட்டுருச்சு. முதல்ல வருதா இப்போ எங்க இருந்தாலும் அடிச்சுன்னு வாய பின்னாடி ஊற்றி கழுவு. எங்கே போகுது? போட் சவுண்டு கேட்குது. ஒருத்தன் வரானா நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சுங்க தெரியுமா? இன்ஜின்லாம் இப்போ கைட்டு வச்சோம். இன்ஜின் ஹீட் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். இன்ஜின் சூடாயிடுச்சு, கவுத்து எடுத்தோம் கூல் பண்றதுக்கு. காலில் இருந்து ப்ராஜெக்ட் ஒரு அடி கூட நவரில் அப்படியே கவுத்துட்டோம். அடுத்த இதுக்கு ரெடி. கவர போறதுக்கு பிரச்சனை. வா வந்து ஏறு. வருமா? இந்த கையில எடுத்து போட்டுக்கோங்க. சரி போடுங்க. நான் கயிறு ஏறு போடணும், டக்குனு எகிரி ஏதாச்சும் பிடிக்கணும். தம்பி இது எல்லாமே எடுத்துட்டு போயிருங்க. ஒரே சைடு கவுக்காதீங்க சாரி. நீங்க நேரா உட்காந்துருங்கண்ணா. இப்போ நேரா உட்காந்துருங்க. இருங்க இப்போ போங்க. தரை தட்டிடுச்சு. தரையை விட்டு முதல்ல போகையா. போயிட்டு வாங்க. ரைட். சரிண்ணா. போய் கார் திருப்பி கார் எடுத்துட்டு வந்துறியா? ஓகே. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றத பார்த்தா எல்லாத்துக்கு தடுப்பறை தாண்டி போற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணா அது ரொம்ப மெதுவா போகுது. மெதுவா போகிறேன், முட்டி போட்டுக்கிறேன். இப்போ வாங்க தள்ளுறீங்க, மெதுவா போட்டும்பா. போடுங்க லெஃப்ட் ரைட்டு. விளக்கண்ணா அங்கிருந்து எடுத்தது மூஞ்சி வச்சு மெதுவா போட்டுப்பா. தம்படி சுத்துவோம், ஜாலியா ஒரு இடத்துல சுத்துவோமா? போடுங்க போடுங்க.
எழுத்து போறாம ப்ரோ இங்கே மட்டும் ஓடினா செம்மையாக இருக்குது திருப்புங்க திருப்புங்க ஆரம்பிச்சிட்டேன் ஒருத்தன் கூட பூச்சியில் தண்ணி சேத்துல அடி வாங்கி சோத்துல அடி வாங்கி வச்சுக்கிற மாதிரி எங்கள் அண்ணன் தண்ணி அடி வாங்கிட்டாப்ல டேய் இருக்கிற ஒரு வாழ்க்கைடா நாளைக்கு நைட்டு பாண்டிச்சேரிடா நாங்கள் தான் செம்மையா இருக்கு ப்ரோ வேற லெவல்ல அது என்ன கண்டிப்பாக வந்துடும் திரும்ப லெஃப்ட் வேற லெவல்ல இருக்கு ஆக்சுவலா வந்து இன்ஜின் வந்து இந்த கயாக்கு செட் ஆகல அதான் உண்மை காலைல இருந்து பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் வேஸ்ட் அளவுக்கு அது பவரா இருக்கு நம்ம அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இல்ல இப்போ நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா ஆமா அப்போதைக்கு நம்மளுக்கு எதுவுமே எல்லாருமே உதறிக்கிட்டு இருந்தோம் அதனால சொன்னேன் ஒரு கிறிஸ்டியன் போயிட்டு வரலாம் எடுத்தவன நான் ஆட்டுறதா ப்ரோ இப்போ கூட நீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு கையிலேயே பிடிச்சிட்டு கையிலேயே பிடிச்சு சரி தனி அது அந்த grip இருந்ததுனால இன்ஜின் பொழைச்சுது இல்லனா இன்ஜின் ஆத்துக்குள்ள கிணந்திருக்கோம் இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு நம்ம எடுத்துருவோம் இன்ஜின் நீங்க நல்லா டைட் பண்ணிருந்தீங்க ஆமா செம்ம டைட் தொட்டு பக்கறேன் போயிட்டு இன்ஜின் ஃபுல் டைட் வச்ச இன்ஜின்லாம் போலீஸ்காரன் பிடிச்சு போனா நம்ம அங்க போனோடனே அப்புறம் அந்த சைடு ஏறலாம் ஆத்துல மண்ணுல நாங்க பிடிங்க அப்படிங்க எங்க நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ரோ ஏன் லவுக்குற இப்போ நாங்கள் ஒரு தீவு நோக்கி போகிறோம் கீழே கிராஸ் பண்றது கஷ்டம் தான் நினைக்கிறேன் வாங்க இல்ல சரி ப்ரோ நீங்க உட்காந்து போட்டா நல்லா போட முடியும் நான் ஃபுல் பவர்ல போறேன் நீ அதே மாதிரி போட்டீங்கன்னா போயிடலாம் இல்லாட்டி கருத்தை போயிடுச்சிரும் ப்ரோ சீக்கிரம் போங்க சீக்கிரம் போடுங்க கண்டிப்பாக கருத்து எடுத்துருவோம் இல்லாட்டி நீ பாட்டே விடுங்க லெஃப்ட் அடிங்க சுபாஷ் லூசுடுறா போது லெஃப்ட் ரைட் அடி கரை வந்துட்டமா கரையில இருக்கு எடுங்க உயிரோட இருக்க மீனை பிடிச்சிரும் இது பாருங்க ஆடுது பாருங்க ப்ரோ ஏதோ அடி வாங்கிருக்கு ப்ரோ சைடில் தெரியுதா ஆமா அதான் மாட்டிருக்கு இல்லாட்டி உன் கையில மாட்டி இருக்காது அது என்ன பண்ணலாம் விட்டுலாமா அது அடி சம்மடி வாங்கிருக்கு சைடில் இருங்க பாஸ் நானும் மீன் பிடிப்பேன் ட்ரை பண்ணிடலாம் சேம் வீடியோ ஒரு மீனை வச்சு என்ன பண்றது எடுத்துட்டு வாங்க பாஸ் ஒரு மீன் தான் இருந்தாலும் அது மீன் வெற்றி மீன் பிடிச்சிட்டோம் சின்ன மீன்லாம் இல்லையா பெரிய மீன் அது பெரிய மீன் தான் அது ஏதோ அடிச்சிருக்குது போல இது அதான் அடி வாங்கியிருக்கு எங்கேயோ இது எங்க அது இருக்குது நீங்க இப்ப தண்ணிக்குள்ள விட்டா அது கண்டிப்பா பொழைக்காது உழைக்காது தான் பாபிக்கு ஓகே போடலாம் நம்ம வந்து பார்த்தா வந்து இப்போ பாஸ், மீனை குணா இருக்கான். காப்பாத்திருக்கோம் பாபிக்கு போட்டு செத்துறணும் நேரத்துல இதை பாருங்க போதியா எங்க பேரை சொல்லி வாழ்ந்துட்டு போ போகுது அன்னைக்கு விட்டு பிடிக்கான அது எவ்வளோ டென்ட் கண்டிஷன்ல இருக்கு இதுலயே மக்கள் எல்லாம் கொஞ்சம் உஷாராக ஏமாத்துறாங்க நல்லா போதே பாஸ் இது இஞ்சி இல்லைன்னா சூப்பராக போகும் பஸ் ஏய் சரி ப்ரோ இன்ஜின் இருந்தால் செம ஸ்பீடாக போகும்ல தண்ணியில் போட்டுறாங்க ப்ரோ அதை கை வச்சு மாட்டிக்கணும் ப்ரோ வேணாம் ப்ரோ ப்ரோ மாட்டிக்கணும் ப்ரோ அவன் மாட்டின மாதிரி தண்ணியில் இறங்க அதெல்லாம் விட்டுருவீங்க ஆமாம் உசுரா மசுரா ஐயோ போ துடுப்பு போடு வேப்ப மரத்துக்கு போகாமா வேண்டாமா போடு நீ இங்கே போட வேப்ப மரத்துக்கு போட முடியும் போடு போடு மழை பெய்யுதா
இல்லை நீங்கள் தான் எனக்கு மழை பெய்கிற மாதிரி ஃபீலிங். என்ன ப்ரோ போயிடலாமா தடுப்பணைக்கு? இப்போ நல்லா இருக்கு ப்ரோ. அடா லூஸ் மாதிரி பண்ணாதயா. ஐயோ இன்னும் கவுந்துருப்பையா, நான் இன்னும் தவிர்ப்பையா உள்ள. ப்ரோ இந்த கோடாரு நான் இப்படியே கூந்து சொன்னா போயிட்டு இப்படியா. இங்க பாரு உன் கோப்ரோ கண்டிப்பா உள்ள போயிருந்தா கண்டிப்பா விட்டுருவாரு. ஒழுங்கா கோப்ரோ வாங்கி மாட்டிக்கையா. சரி கோப்ரோ வாங்கி மாட்டிக்கோங்க. பாப்பா தண்ணியோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே போய் அடியில் தான் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. சமாளம் பாருங்க உள்ளே போயினே இருக்குது. இப்போ சமாளம் போகிறீங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றுல போகிறோம் பார்த்தீங்களா பாருங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி ஒரு தடுப்பணை இருக்குது, அந்த தடுப்பணையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இத்தனை நாளாக நான் மோட்டோ விளாகிங் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி போட்டில் விளாகிங் பண்ணுறேன். மோட்டோ விளாகிங்கில் லெஃப்டா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறா. எனக்கு காலில் அந்த வெட்டுப்பட்டிருக்கனால செம பெயினாக இருக்குது. இப்போ நல்லா போகுது. ஸ்பீடு எடுத்துருச்சு. ஓடுங்க. 1 2 3 4. ஓகே மக்களே, ஒரு வழியா வந்து இங்கே வந்து சேர்ந்தாச்சு. கிட்டத்தட்ட அப்புறம் ஒரு மணி நேரம் வந்திருப்போமா. 1 hour சாலிடாக. இன்ஜின் இருந்ததுன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். நம்மளை பிக்கப் பண்ணுற காரை இன்னும் காணோம். செம்ம அருமையான ஒரு டே. மேரலால் என்ன இன்ஜின் தான் ப்ராப்பர். ஓகே மக்களே, போட்டு பயணம்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நான். அண்டு சீரியஸாக சொல்லணும்னா வந்து செம்ம ஒரு அடி எனக்கு. இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு, காலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 இடத்துல வெட்டு வந்துச்சு. என்னன்னா அந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் வந்து நம்மளுடைய பாடி டச் ஆகுமோ எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருந்தோம். எங்கெல்லாம் பாடி டச் ஆகுமோ டச் ஆகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர்லாம் சுற்றி எல்லாமே வந்து பக்காவாக தான் பண்ணி வச்சுருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னா இவர் முருகன் ப்ரோக்கு வந்து ஆக்சிலரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக கொடுக்க வரல. ஸோ ஆக்சிலேட்டர் வந்து எங்கே கொடுத்தா வந்து சர்றன்னு தூக்கிட்டு போயிருமோ அப்படின்ற அந்த பயத்திலே வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஸோ கொஞ்சம் ஃப்ளோவில் அப்படி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தார் போல இருக்கு. இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. இன்ஜின் ஆஃப் ஆனோடனே அவர் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்குள்ளே கவாய் ப்ரோ என்ன பண்ணிட்டாருன்னா பக்கத்தில் இருக்க அந்த செடியை பிடிக்கிறதுக்காக இப்படி சாஞ்சாரு பாருங்க. ஆல்ரெடி இன்ஜினுடைய வெயிட்டும் இந்த பக்கம் இருக்குது, கவாய் ப்ரோவும் அந்த பக்கம் சாய்வும், எல்லாரும் டப்புன்னு ஒரேடியாக அந்த பக்கம் சாய்வும் அப்படியே ஃப்ளிப் ஆயிடுச்சு. வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் எப்பா செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பட் இன்ஜின் இருந்ததுன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக சூப்பராக ஓட்டிருக்கலாம். 3 பேர் இல்லாமல் 2 பேராக இருந்ததுன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர்லாம் கிடையாது. அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். பட் ஆள் அதிகமாக வெயிட் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக டெஸ்டிங் பண்ணியிருந்துருக்கணும். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே அன்றைக்கும் ஃபுல்லாக மீன்ஸ் நேற்று ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிருமோ. ஈவினிங் வந்து நாங்கள் முடிக்கிறதுக்குள்ளேயே மத்தியானம் 3 மணியோ ஈவினிங் 3 மணியோ 3:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா ஒன்று ஆற்றுல தண்ணி கம்மியாயிரும், இல்லைனா வந்து அந்த மாதிரி எதனா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டேன். ஆற்றுக்கு போகணும்னு அடம் பிடிச்சி எல்லாருமே வந்து இல்லைடா ஃபஸ்ட்டு கிணத்துல விட்டு பார்ப்போம், அப்புறமா ஏரிக்கு போவோம், அதுக்கப்புறம் ஏரியை முடிச்சதுக்கப்புறம் ஆற்றுக்கு போகலாண்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆற்றுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு செம்ம ஒரு ஃபன், செம்ம ஒரு சம்பவம் ஆனால். பட் சிரிச்சு வயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு எனக்குலாம். அதை உளுந்ததை நினச்சி என்னடா இது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை வெட்டி இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா நீங்களான்னு சொல்லிட்டு சில பேருடைய மைண்டில் இருக்கலாம். பட் அப்படி கிடையாது. வீக்லி ஒரு நாள் நாங்கள் எல்லாருமே வந்து எப்போவுமே சரி வீக்லி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும் அப்படின்றத நான் எப்போவுமே அதை தான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணுவேன். பட் இருந்தாலும் வீக் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பிளானிங்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் வீக்கெண்டுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கெட் லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் நான்லாம்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் எடுத்துகிட்டு போய் ஆற்றுல இது மாதிரி ஓட்டணுன்றதெல்லாம் வந்து பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தண்ணி போகும். இந்த மாதிரி தண்ணி எப்போ போகும்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பண்ணிடலாம் எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எப்படியோ பிளான் பண்ணி பக்காவாக தான் இருந்தது. பட் அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து வெயிட் பேலன்ஸ்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணாதனால கவுந்துருச்சு, வேறு எதுவும் இல்லை. பட் இப்போ இன்ஜினை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு இன்ஜினை எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, ஏன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, உள்ள தண்ணி ஏறி இருக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணல. நான் டேரெக்டாக கடைக்கு போய்ட்டு இன்ஜின் எல்லாம் நம்ம சிவி கராஜ் போய்ட்டு இன்ஜின் எல்லாம் மாற்றி சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஃப்ரேம் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஃப்ரேமை வச்சு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வச்சு ஓட்டுவோம். இந்த வாரத்திலே பண்ணிடுவோம். ஏன்னா வந்து அந்த ஒரு வெறியோடு தான் இருக்கேன். பட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா துடுப்பில் ஓட்டிகிட்டு போனோம் பாருங்கள், சூப்பர் ஃபன். அதெல்லாம் செம்ம ஒரு ஃபன்னாக இருந்தது. இன்றைக்கி வந்து சம்பவம் கை காலெலாம் வந்து செம்ம ஒரு பெயின். அது அடிப்பட்ட இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக ஒரு பெயினாக இருக்குது. போய் டிடி ஊசி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே. ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூசுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். எப்படி இருந்துச்சு வீடியோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பண்ண ப்ராஜெக்ட் எங்களை மாதிரி சொதப்பிருக்கக்கூடாது. கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறமா கவுந்துருந்தோன்னா கொஞ்சம் நிம்மதியாக மன நிம்மதியாக வந்திருக்கும். ஸ்டார்டிங்கே கவுந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேக்காக போயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகும், பட் சீஸ் ஆயிரும் கண்டிப்பாக. ஏன்னா உள்ள தண்ணி இருந்தது, இன்ஜினுக்குள்ளே தண்ணி இருந்ததுன்னா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கல நாங்கள், வேறு எதுவும் இல்லை. ஸோ டாட்டா பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.